தாவேகாவுக்கும் ஆட்சியமைக்கும் வாய்ப்பு கொண்டு சொல்ல ஒரு சில கருத்து வந்து விஜய் அவர்களும் கூட மீடியாவோட கருத்துக்கள் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா தவறாக தான் மன்னிச்சுங்க. 10 முட்டாள்கள் சேர்ந்து ஒரு அறிவாளியை முட்டாளாக்குறது பேர் தான் இந்த கருத்து கணிப்பு. ஆனால் திருமாவளவன் ஒத்துக்கிட்டார். எங்களுடைய இயக்கத்தோட நிறைய இடங்கள் வேலை செய்யணும் ஒத்துக்கிட்டார். ஆமாம், இந்த போதை கலாச்சாரத்தால் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது உண்மையான சமூக நல்ல அக்கறை உள்ள அரசியல்வாதியாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும் வருத்தப்படுவாங்க. அப்போ இந்த திமுக ஆட்சி முழுவதும் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி 234 சுற்றி வந்த ஒரே அரசியல் தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான். அதுவும் நிறைய தொகுதியில் ஒரு கல்லூரியில் 11 பேராசிரியர் வேலை பார்த்தா அதிமுக ஆட்சி. ஒரே பேராசிரியர் 11 கல்லூரி வேலை பார்த்தா திமுக. மாரிசாமி நபரை பற்றி கேள்விப்பட்டேன். வைதை பிபிள் வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைஞ்சு தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாக இருக்கிறது. இந்த சூழலில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே வேளையில் அதிமுகவும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. தற்போது நம்மிடம் அதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் வடபழனி ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் தேர்தல் புதிய கருத்து கணிப்புகள் வந்து பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் திமுக அதிமுக ரெண்டுக்குமே சாதகமாக இருக்குது. ஆனாலும் கூட இப்போ நீங்கள் தலைமை கழக பேச்சாளர் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் போயிட்டு நீங்கள் பேசியிருப்பீங்க, பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் மக்கள்கிட்ட நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த கருத்து கணிப்புகள் உண்மையிலேயே திமுகவுக்கு சாதகமாக இருக்கா இல்லை அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கா? மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க? மன்னிக்கணும், என்னுடைய கருத்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். பொதுவாக அந்த மீடியாவோட கருத்துக்கள் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா தவறாக தான் மன்னிச்சுங்க. 10 முட்டாள்கள் சேர்ந்து ஒரு அறிவாளியை முட்டாளாக்குறது பேர் தான் இந்த கருத்து கணிப்பு. என்னுடைய கருத்து தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 150 நண்பர்கள்ட்ட ஃபோன் பண்ணேன். 3-4 நாளாக நண்பர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருத்தணி வரைக்கும் 150 நண்பர்கள் ஃபோன் பண்ணி ஒரே கேள்வி கேட்டேன். உங்களுக்கு என்ன வயசாகுது? உங்கள் வயசில் எத்தனை தடவை ஓட்டு போட்டிருக்கீங்க? எத்தனை சட்டமன்றம் எத்தனை நாடாளுமன்றம் போட்டிருப்பீங்க? கிட்டத்தட்ட ஆள் 10 சட்டமன்றம் 10 நாள் போட்டிருக்காங்க நிறைய நண்பர்கள். இது வரைக்கும் எந்த பத்திரிகையாவது எந்த தொலைக்காட்சியாவது உங்கள்கிட்ட வந்து மைக்கை நீட்டி நீங்கள் யாரும் விட்டு கேட்டிருக்காங்களா நான் கேட்டேன். 150 நண்பர்களும் இதுவரை யாரும் என்ன கேட்கலங்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்க முடியாதுல்ல. ஏங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே கேட்கல. யார்தான் கேட்குறாங்க? ஒரு தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 2 லட்சம் பேரில் யாரையுமே கேட்க. நான் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் இந்த கேள்வியை கேட்குறேன். பொதுக்கூட்டங்களில் 10ஆம் தேதி எடப்பாடியார் இருந்த நிகழ்ச்சி கூட நான் கேட்டேன். இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்களே, யாராவது இதுவரை கேட்டிருக்கீங்க? யாராவது கை தூக்கணும், யாரும் கை தூக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மீடியாவெலாம் சேர்ந்து மறுபடியும் சொல்கிறேன், 10 முட்டாள்கள் சேர்ந்து ஒருத்த அறிவாளியை முட்டாளாக்குறது தான் கணக்கு தான். பொய்யை திரும்பி சொல்ல உண்மையாயிரும். நான் அதிமுகங்கிறத பொதுவாக சொல்ல வரல. மக்கள் ஓட்டு போட்டு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி தேதி வந்து இன்னும் 2 நாளில் திங்கக்கிழமை ஓட்டு என்ன போகிறோம், என்ன போகும் தெரிஞ்சு போயிடும். இதுக்கிடையில் 2வது சில ஊடகங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களை, வாக்கு எண்ணிக்கைக்கு போகக்கூடிய முகவர்களை மனத்தை உடையச் செய்வதற்காக, அந்த நம்பிக்கையை குலைப்பதற்காக ஒரு செய்தியை விதைச்ச ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு திமுக தான் வரப்போது சொன்னால் இவங்கெல்லாம் உள்ளே போக மாட்டாங்க, வெளியே வந்துடுவாங்க சீக்கிரங்கிற ஒரு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவுடைய தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் கிட்டத்தட்ட ஒரு நெருப்புக்கு சமம். ஒவ்வொரு தொண்டனும் நெருப்புக்கு சமம். நெருப்பை கரையாக நெருக்க முடியாது. ஒவ்வொரு தொண்டனுமே வாக்கு எண்ணிக்கையில் கடைசி வரை இருந்து அந்த வேட்பாளர் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் கையெழுத்து வாங்கிட்டு போகிற வரைக்கும் சான்றிதழ் வாங்கிட்டு போகிற வரைக்கும் இருப்பாங்க. அந்த உறுதியாக இருக்காங்க. எந்த ஊடகங்களுடைய அவநம்பிக்கைகளும் ஒரு பிம்பம் கட்டமைச்சு முகவர்களை மடைமாற்றம் செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது, நம்பகத்தன்மையை ஒழிக்க முடியாது. இது என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ திமுக மீது மக்கள் மிகுந்த ஒரு கோபத்தில் இருக்காங்க. திமுகவினுடைய செயல்பாடுகள் சரியில்லை, போல கடந்த தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதிருப்தி இருக்கும் பொழுது நிறைய இருக்குது. இது போன்ற கருத்துக்கள் எப்படி எந்த தைரியத்தின் அடிப்படையில் வெளியிடுறாங்க? எப்படி போலியான வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ இது போலியான கருத்து கணிப்பு. நான் முதல்ல சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் வந்து கருத்து கணிப்பு ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் வந்து பணத்தை கொடுத்து இதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்னு நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அதனால் இவங்க நிர்பந்தப்படுத்தப்படுறதுனால உண்மையான கருத்து கணிப்பு சொல்லாமல் தோன்றது இவங்களை என்ன சொல்ல சொல்கிறாங்களோ சொல்கிறாங்க. அதான் என்னுடைய கருத்து. அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இந்த தெளிவாக இருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கருத்து கணிப்பை நம்பாதுக்கு நம்ம தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு தொண்டர்கள் உற்சாகப்படுத்துறாரு. அது வெறும் உற்சாகமான மனநிலையா இல்லை உண்மையிலேயே கள நிலவரம் அப்படி இருக்குதா? உண்மையிலேயே உற்சாகமாக இருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனியாக போட்டிக்கிட்டு இவ்வளவு வாக்கு எண்ணிக்கை குறிப்பிட்ட சதவீத வாக்கு எண்ணிக்கை பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலில் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மற்றும் சில கூட்டணி கட்சிகளும் நம்ம இணைந்திருக்கிறனால அவங்களுடைய வாக்குகள் வந்து முழுமையாக நமக்கு விழுவும்.
ஏன்னு கேட்டால் அத்தனை பேருடைய மனசிலும் ஒரே எண்ணம். அதாவது நான் இருக்கிற கூட்டங்களை பேசியிருக்கேன். நம்ம கூட்டணி கட்சிகளே வண்ணங்கள் பல உண்டு, கொடிகளிலே வண்ணங்கள் பல உண்டு, மனதிலே எண்ணங்கள் ஒன்றே ஒன்று, விடியா ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் கூட்டணி கட்சிகளுடைய அத்தனை அடிமட்ட தொண்டருடைய ஒருமித்த கருத்து. அதனால் தெளிவாக இருக்காங்க எல்லாரும். நான் போகிற இடங்களில் பூரா பார்த்தேன், ஒவ்வொரு பகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், புரட்சி பாரத் தொண்டர், எல்லாரும் கூட்டணி கட்சி, அத்தனை கூட்டணி கட்சி தொண்டர்கள்லாம் முழு மூச்சாக களத்தில் பணியாற்றி வெற்றியை நோக்கி பயணிக்கிற நம்பிக்கை இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்குகள் கூட்டணி கட்சி ஒத்துழைப்போடு அதிகமான வாக்கு வித்தியாசம் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ திமுக கூட்டணியில் தேர்தலுக்கு பின்பு நிறைய இந்த கூட்டணிக்குள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் தேர்தல் சமயத்தை எதிரொலிச்சதா இப்போ நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் ஏதாவது அதிமுக கூட்டணி நெருடல் இருந்துச்சா? அதிமுகவில் ஒரு பிரச்சனை வரல. அதான் முதலே சொன்னேன், ஒரே எண்ணம், எல்லோருக்கும் ஒரே எண்ணம், விடிய ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், எடப்பாடியாரை கோட்டை அனுப்ப வேண்டும். எனக்கு அந்த போர்ட்ஃபோலியோ கூட இந்த மந்திரி கூட எந்த கூட்டணி நிர்பந்தப்படுத்தலை, தெளிவாக இருக்காங்க. கூட்டணிகள்லாம் சேர்ந்து வெற்றி பெறுவோம், அதன் பிறகு அதிமுக எடப்பாடியார் தலைமை ஆட்சி அமைக்கும், ஒத்துழைப்பு கொடுப்போம். அவ்வளோதான். கூட்டணியில் மந்திரி இப்போ காங்கிரஸ் நேற்று கூட கிரீஸ்வர் சோழன் என்ன சொல்கிறாரு, மந்திரி பங்கு ஒன்று கேட்குறாரு. நான் கேட்டேன், என்ன ஏன் வேகாத சொத்துக்கு விருந்தாளி தேடுறீங்க, வராத மலைக்கு வானிலைக்கு வாசிக்கிறீங்க, அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது, நீங்கள் ஏன் பங்கு கேட்குறீங்க? நானே கிண்டல் பண்ணேன். கூட்டணியில் இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் ஒத்துக்கிட்டார், எங்களுடைய இயக்கத்தோட நிறைய இடங்களில் வேலை செய்யணும் ஒத்துக்கிட்டார். இதுதான் உண்மை நிலவரம். இந்த கூட்டணியில் அவ்வளோ பேருமே எனக்கு தெரிஞ்ச சில பகுதிகளில் காங்கிரஸினுடைய அடிமட்ட தொண்டர் மனசு, அதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கூட்டணியின் மூலமாக கூட்டணி தலைவர்கள் மேடைகள் சிரிக்கிறார்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் சமூக வலைதளங்கள் சண்டையிடுகிறார்கள், அடிமட்ட தொண்டர்கள் விருப்பில் இருக்கிறார்கள். இதான் ஒரு கவிதை மாதிரி. அதாவது மின்சார பிரச்சனைக்கு திமுக ஆட்சியில் சொன்னேன், சுற்றுது ஃபேனு, பத்தலை காற்று, கத்துது குழந்தை, லோ வோல்டேஜ். அந்தமாரி மேடைகள் சிரிக்கிற தலைவர்கள், சமூகத்தில் மோதக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், வெறுப்புற தொண்டர்கள். எந்த தொண்டரும் கூட்டணி கட்சி திமுக கூட்டணி தொண்டர் உள்மனதோடு வேலை செய்யலை, கண்கூட பார்த்து. அதனால் இந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் நமக்கு தெரிந்த வரைக்கும் முழு மனதோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை செய்யவில்லை, வேண்டா வெறுப்போடு இருக்கிறார்கள். இன்னும் ஒரே திமுக தொண்டர்களே கூட ஒரு குடும்பம் வாழ நாம் உழைக்க வேண்டுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். திரு கருணாநிதியுடைய உருவம் பறித்த நாணயம், 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டார்கள். ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்டார்கள். ராஜ்நாத் சிங் வந்து எனக்கு கருத்து வேறுபடலை, அது வேறு விஷயம். என்ன சப்ஜெக்ட் வரேன்னா, 100 ரூபாய் நாணயம், அது தலைவர் திமுக தலைவருடைய நாணயம், உருவம் பறித்த நாணயம். அந்த நாணயத்தை திமுகவிற்காக கொடியேந்தி கோஷம் போட்டு போஸ்டர் ஒட்டி ஊர்வலம் நடத்தி சைக்கிள் கொடிக்கு சுற்றலாம் பாருங்கள். அந்த அடிமட்ட தொண்டருக்கு போய் சேரவில்லை. 10,000 ரூபாய்க்கு விற்றாங்க. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. அது உருவம் பதித்த அந்த பெண்கள் வீட்டில் இருக்க மனைவிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தலைவர் படம் ஒரு காசு 100 ரூபா நாணயம் வாங்கிட்டு முடியாது, 100 ரூபா தானே வாங்கிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஆனால் 10,000 விற்கப்பட்டது. அப்போ அந்த அடிமட்ட தொண்டர் 100 ரூபா நாணயம் பெற எனக்கு தகுதி இல்லையா, 10,000 வாங்க எங்கே வாங்க முடியும்னு சொல்லி ஓட்டு போட மாட்டான், அந்த எதிர்ப்பை காமிப்பான். ஒரு குடும்பம் வாழ நான் உழைக்க வேண்டுமா? அண்ணா காலத்தில் கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடும் இருந்துச்சு, ஓயாது உழைத்தோம். இன்றைக்கி அதுக்கப்புறம் கருணாநிதி காலத்தில் உழைச்சிக்கிட்டது இன்றைக்கி ஒரு குடும்பம் தான். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இந்த குடும்பம் வாழ நான் ஏன் உழைக்க வேண்டும் என்று சிந்திக்கிறான். மேற்கொண்டு எடப்பாடியார் ஆட்சியில் அவனுக்கு பெரிய சர்க்கலோ விலைவாசி பிரச்சனைகளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ அவன் பார்க்கல. ஏதாவது அதிகமாக பாதிப்பு இருந்துச்சுன்னா எடப்பாடி வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்பான். எடப்பாடியார் ஆட்சியில் 50 மாத கால ஆட்சியில் எந்த விதமான பிரச்சனையும் சந்திக்கலை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கட்டும், நில அபகரிப்பாக இருக்கட்டும், கஞ்சா போதை கலாச்சாரமாக இருக்கட்டும். இப்படி பாருங்கள், எனக்கு 2021 வரைக்கும் எனக்கு வயசு 66 ஆகுது. என்னுடைய வயசில் இந்த 2021 வரைக்கும் அந்த பெத்தட்டமேங்கிற வார்த்தை நான் கேள்விப்படவே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் தான் கேள்விப்படும். இதை அவனும் திமுக வருத்தப்படுறான், என்னடா இவ்வளவு போதை கலாச்சாரம், நம்ம பிள்ளை விட்டு எப்படி தெருவில் தைரியம் ஸ்கூலுக்கு போவோம். பிரேமலதாவை மேடை சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு உண்மையான சமூக நலன் அக்கறையுள்ள அரசியல்வாதி அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுவான். நாளைய பிள்ளைகள், நாளைய பேர பிள்ளைகள் அவங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதான் சிந்திப்பான். இந்த போதை கலாச்சாரத்தால் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது உண்மையான சமூக நலன் அக்கறை உள்ள அரசியல்வாதியாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும் வருத்தப்படுவாங்க. அப்போ இந்த திமுக ஆட்சி இவ்வளவு நடந்திருக்கு. அது 2011 வரைக்கும் 2006, 2011 நிறைய நில அபகரிப்பு நடந்தது. அப்போ 2000 தேர்தல் அறிக்கையில் அம்மா சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே நில அபகரிப்பு எல்லாம் மீட்கப்படும், ஒரு சட்டம் ஏற்றப்படும். அதுக்கு நிறைய மீட்டு கொடுத்தாங்க. அந்தமாரி ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நிறைய குற்றங்கள் நிறைய நடக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு காணப்படும், சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். குறிப்பாக 2024 ஜூலை 5ஆம் தேதி சென்னை மாநகரத்தில் ஒரு தேசிய கட்சியின் தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார், ராமசாங் அவர். அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் இன்னும் சரியாக கைது செய்யப்படவில்லை, சரியான விசாரணை நடத்தப்படவில்லை. தானாக வந்து வாண்டடாக வந்து ஆஜரான சரண்டரான திருவேங்கடம் என்பவரை கொண்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ணின காரணம்னா அவன் துப்பாக்கி எடுத்துட்டாங்க. கொலை செய்யப்பட்டது ஆயுதங்கள் அருவா கத்தியில் வெட்டியிருக்காங்க.
துப்பாக்கி எடுக்க போகிறோம் சொல்லி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அப்போ சரியான பாதையில் இந்த வழக்கு செல்லப்படவில்லை. எடப்பாடியார் ஆட்சி வந்தவுடனே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், சட்டத்தில் நிறுத்தப்படுவார்கள். இந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் புரட்சி அம்மா ஆட்சி காலத்திலும் எடப்பாடி ஆட்சியிலும் சட்டப்படி ஆட்சி நடக்கும். குறிப்பாக இந்த கல்லூரி எடுத்துக்கொண்டால் ஒரு கல்லூரி ஒரு ஆசிரியர் ஒரு கல்லூரியில் 11 பேராசிரியர் வேலை பார்த்தா அது அதிமுக ஆட்சி. ஒரே பேராசிரியர் 11 கல்லூரி வேலை பார்த்தா அது திமுக ஆட்சி. மாரிசாமி நபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பேராசிரியர் 11 காலேஜில் எப்படிங்க சாத்தியம்? அப்போ எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து ஊழல், எல்லா துறையிலையும். அது போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும். மருத்துவத்துறையுடைய இன்றைக்கி அமைச்சராக இருந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் காலையில் வாக்கிங் நடைபயிற்சி போகின்ற பொழுது முதலமைச்சர் என்ன கேட்குறாரு? மருந்து மாத்திரை வந்துருச்சா, ஊசி மருந்து இருக்கா, டாக்டர் வர்றாங்களா, சிலராக கேட்கல. நான் படம் எப்படி போயிட்டுன்னு கேட்குறாரு. அப்போ பொறுப்பற்ற தனத்தை செயல்படுகின்ற எல்லா துறையும் பலவீனமாக இருக்கிறது திமுக தொண்டு உணர்றான். இப்போ இந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகிடுச்சு, அது ஒரு இப்போ இந்த தாவேக்கா வந்த பின்னாடி இந்த வாக்கு சதவீதம் அதிகமாகிடுச்சுன்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பல்வேறு ஊர்களில் போய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, அந்த கள நிலவரம் எப்படி இருக்குது? ஒரு நகைச்சுவையாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கலைங்க. நீங்கள் ஒரு மீடியா ஊடகம் தமிழ்நாட்டில் தாவேக்கா வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ மேற்கு வங்கத்தில் 90-92% போலிங் ஆனதுக்கு யார் காரணம் இல்லைங்களா? அப்போ உண்மையான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உண்மையான காரணம் நிறைய சமூக ஆர்வலர்கள் ஓட்டு போட வரமாட்டான். பிளடி இண்டியன்ஸ் வாட் டாட்ஸஸ் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து ஹிந்துலையும் சந்தில் எழுதிட்டு இருப்பான். அவன் பூரா ஓட்டு போட வந்துட்டான். நம்ம ஓட்டு போட்டால் தான் மாற்றம் உண்டாகும் சொல்லி. ரெண்டாவது சமூக வலைதளங்களில் அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. வயசாக நம்ம அந்த காலத்துலலாம் டெலிஃபோன் வந்து லோக்கல் வீட்டுக்குள்ளே தான் ஃபோன் வச்சுருப்போம், பழைய ஃபோன். அதனால் அப்போ தாக்கம் கிடையாது. ஓட்டு போட்டியா போடலையா போய் போட்டுவான்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டருடைய தாக்கம் அதிகமாக இருக்கனால இளைஞர்கள் அனைவரும் ஓட்டு போட்டு ஸ்டேட்டஸ் போடுறதே ஒரு இதாக அது சில இடங்கள்ல ஓட்டு போட்டதை கூட எடுத்து போட்டிருக்காங்க சட்டத்துக்கு புறம்பா. அப்போ அதனுடைய தாக்கம் அதிகமானதுனால ஓட்டு போடணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால சதவீதம் அதிகமாக இருக்குது. மேற்கு வங்கத்தையும் அதான் காரணம். நிறைய பேர் வீட்டில் வந்து கதை எழுதிட்டு இருப்பான். என்ன இந்தியா, என்ன கண்ட்ரி, என்ன நாடு, என்ன சட்டமும் சரியில்லை. அப்போ யோசனை பண்ணுறான், நம்ம பேசுனா மாற்றம் வராது, ஓட்டு போடணும். நிறைய ஓட்டு போட்டுருங்க. ரெண்டாவது இந்த எஸ்ஐஆர் மூலமாக நிறைய ஓட்டுகள் இறந்தவர்கள் ஓட்டு, டபுள் என்ட்ரி ஓட்டெல்லாம் நீக்கப்பட்டு விட்டதுனால அந்த ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ அதிகமானது ரொம்ப அதிகமாகலை. மொத்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அதில் சதவீதம் அதிகமாக தெரியுது. இப்போ திமுகவுக்கு இந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் சாதகமாக இருப்பது காரணம் அவருடைய இந்த வாக்குறுதிகள். குறிப்பாக அந்த 8000 ரூபாய் டோக்கன் வந்து பெண்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு. ஏற்கனவே வந்துட்டு மகளிர் உதவித்தொகை, பெண்கள் இலவச பயணம் சொன்னால், அதேபோல் அதிமுகவுடைய அந்த 10,000 ரூபாய் உதவித்தொகை, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் அவங்க சரியாக போய் கொண்டு போய் சேர்க்கலை. இவங்க சரியாக அந்த 8000 டோக்கன் இந்த விஷயங்களை சரியாக போய் சேர்த்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான செய்தி. 10,000 ரூபாங்கிறது பரவாயில்ல, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, சேர்ந்துருச்சு போய். ரெண்டாவது, நாங்கள் 2011 ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லா குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டைகளுக்கு ஜாதி, மத, இன, மொழி பாகுபாடு பார்க்காமல் வருமானத்தை அடிப்படை இல்லாமல் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு கிரைண்டர், மிக்சி, ஃபேன் கொடுத்தோம். அதேமாதிரி இப்போ ஃப்ரிட்ஜு கொடுப்போம், நம்புகிறாங்க. அதுமாரி 10,000 ரூபா கொடுப்போம். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில், விடிய ஆட்சியில் விலைவாசி வெந்நீர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த விலைவாசிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக, காயம்பட்ட மனசுக்கு மருந்து போடும் விதமாக 10,000 ரூபா தர சொன்னார், கொடுப்பார். அந்த 10,000 ரூபா அனைத்து 2 கோடி 30 லட்சம் கிட்டத்தட்ட அத்தனை குடும்ப அட்டை வைத்து தாய்மார்களுக்கும் தரோம் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து முதல்ல எல்லாருக்கும் 1000 ரூபா தரோம் சொல்லி, அதுக்கப்புறம் 28 மாதங்களுக்கு பிறகு தகுதி உள்ளவர்கள் சொல்லி பாதி தான் கொடுத்தாங்கிற எல்லாம் கிடையாது. அதிமுக முழுமையாக கொடுப்பாங்க. அந்த எண்ணம் அடிப்படை மக்கள்கிட்ட இருக்குது. திமுகவினுடைய குடும்ப மக்கள்கிட்ட இருக்குது, அந்த சிந்தனை இருக்குது. அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. பொங்கலுக்கு 2021 கிட்டத்தட்ட 2000 ரூபா கொடுத்தாங்க. எல்லா குடும்ப அட்டையும் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஏதாவது இருந்தாலும் அனைத்து குடும்ப அட்டைகளும் போய் சேரக்கூடிய திட்டத்தை கொண்டு வருவார்கள். காலம் தாழ்த்த மாட்டார்கள். அவர் ஒரு அமைச்சர் கேட்ட நாங்கள் தேதி சொன்னோமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. கொடுத்தா எல்லோரும் கொடுத்துருவோம். அந்த திட்டங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கிரைண்டர் கொடுத்தோம், மிக்சி கொடுத்தோம், ஃபேன் கொடுத்தோம், ஃப்ரிட்ஜு கொடுப்போம். 10,000 ரூபா முதல்ல நாங்கள் கொடுக்குறோம். அதன் பிறகு குல விளக்கு திட்டம் அடிப்படையில் மகளிருக்கு, அத்தனை மகளிர் குடும்ப அட்டை தாய்மார்களுக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி 30 லட்சம் கிட்டத்தட்ட அத்தனை தாய்மார்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் தருவோம். அதே போல் உங்களுக்கு ஓஏபி வாங்கக்கூடிய ஓய்வூதியத்தாளர்களுக்கும் 2,000 ரூபாய். திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் அதிமுகவை காட்டும் திமுக வெற்றி அடைஞ்சிருச்சு. அதனால தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள். இது அதிமுகவுக்கு ஒரு சுணக்கம் இருக்கிற மாதிரி இல்லை. தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு இந்த கடந்த 2026 தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி 234 சுற்றி வந்த ஒரே அரசியல் தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான். அதுவும் நிறைய தொகுதியில் மாவட்ட வாரியாக போய் 2வது ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். அப்போ இவ்வளவு மக்களை சந்திக்கின்ற பொழுது துரிதமாக கடமையாற்றி மக்கள் மத்தியிலே கருத்துக்களை கூட சேர்த்துருக்கிறார். எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் திமுகவில் வந்து இந்த 1000 உரிமை தொகை சரியாக கொடுக்கலங்கிறதுலே மைனஸ் டேமேஜ் ஆகிப்போச்சு. வாங்கிட்டு இருந்தவங்களும் 28 மாதத்துக்கு அப்புறம் எடப்பாடியாருடைய போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சிங்கன்னு நம்புகிறாங்க.
இனிமேல் அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. 8000 டோக்கன் வாங்கிட்டு என்ன செய்ய முடியும்? 10,000 கையில் காசு கொடுத்துட்றோம், என்ன வேணால் வாங்கிக்கலாம். 8000 டோக்கன், இந்த டோக்கன் எந்த கடையில் கொடுப்பீங்க? ரேஷன் கடையில் கொடுக்க போகிறீங்களா? வசந்தர்கள் கொடுக்க போகிறீங்களா? எங்கே கொடுக்க போகிறீங்க? அப்போ அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏதாவது கொடுத்து என்ன வாங்கிக்கலாம்? அவர் உதவி சொல்கிற ஏசியோடு வாங்கிக்கலாங்கிறாரு. 10,000 இப்படி ஏசி வாங்க முடியும்? பல்லாவரம் சந்தையோடு வாங்க முடியாது. அப்போ மக்களை ஏமாற்றுகிறார்கள், மக்களுக்கு தெரியுது. ஒரு தடவை ஏமாந்தான், 2 தடவை ஏமாந்தான். எவ்வளோ நாளைக்கு தான் மக்களும் வலிக்க மாதிரி நடிப்பான்? அவனு சுதாரிச்சிடுவான்ல. திமுக தொண்டனே நம்பலைங்க, சும்மா சொல்கிறாங்க கொடுக்க முடியாது, வெறும் டோக்கன் வச்சு என்ன பண்ணுதா? டோக்கன் எங்கே செல்லுபடியாகும்? உத்தரவாதம் இருக்கிறதா? தமிழ் அரசு கொடுக்குமா? இல்லாத குறிப்பிட்ட கடையில் வாங்க சொல்லுவாங்களா? அந்த டோக்கன் அதிகபட்சம் என்ன பண்ண, நம்மளால் ஆர்வக்கூடாதுல டோக்கன் வந்து ஒரு மாறுபடி அடமானம் வச்சுருவாங்க. அதை வச்சுக்கப்பா 8,000 5,000 கொடு, 6,000 கொடு. 1000 ரூபா பாக்கெட்டில் போட்டு 5,000 தான் வீட்டில் அம்மிட்டு கொடுத்துருவாங்க. இவர் டாஸ்மாக் போயிடுவார். அந்த 5,000 வச்சு என்ன பண்ணாம்மா? ஒரு 2 மிக்ஸி வாங்கலாம், ஒரு கிரைண்டர் ஏதாவது ஒன்று வாங்க, அவ்வளோதான். அதுவும் பல்லாவரம் சந்தையில் வாங்கினா ரிப்பேர் பார்க்குற மறுபடியும் 8,000 செலவாகும். இது கலை யதார்த்தம். நான் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லலை. 8,000 டோக்கனோட தான் டோக்கன் எது வரைக்கும் செல்லுபடியாகும், எக்ஸ்பிரி டேட் இருக்கா, எங்கே கொடுக்குறேன், எங்கே வாங்குற, ஒரு உத்தரவாதம் கிடையாது. 10,000 ரூபா கேஷ் அக்கௌண்ட்டில் போட்டுற போகிறோம், ஃப்ரிட்ஜு வீட்டில் கொடுத்துட போகிறோம். உங்களுக்கு வேறு என்ன பண்ண போகிறோம்? ஓய்வுக்கு உதவித்தொகை 2,000 ஆக்கிட்டோம். வேறு உங்களுக்கு ரேஷன் கடையில் வந்து அத்தனை குடும்ப அட்டைகளுக்கும் நீங்கள் அம்மா ஆட்சி 2020 கிலோ அரிசி கொடுத்தோம். முதல்ல கையெழுத்து போட்டாங்க, விலையில்லாத அரிசி 20 கிலோ. இப்போ 20 கிலோ அரிசியோடு எடப்பாடி என்ன சொல்கிறாரு? 1 கிலோ துவரம் பருப்பு 1 லிட்டர் சமையல் எண்ணெய் கொடுக்குறேன்ட்டார். சொன்னால் கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக. அதுவும் இந்த 20 கிலோ அரிசி கூட தரமான அரிசி, சூப்பர் அரிசி, சூப்பர் மார்க்கெட்டுமே சூப்பர் அரிசி, ஸ்டாலின் ஆட்சியில் போட்டவே மட்டமான அரிசியில் தரமான அரிசி சொல்லியிருக்காரு. செய்வோங்க நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. இப்போ இந்த தேர்தலில் வந்துட்டு எல்லாருமே வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை ரொம்ப ஒரு சரியாக கணிக்கலன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா வந்தோடனே அவர் கட்சி இருக்கா, வெளியே வர மாட்டேன்றாரு, கூட்டம் இது அதையும் சும்மா ரசிகர்கள் தான் இருக்காங்க, ஓட்டு போட மாட்டாங்க, அவருக்கு தேர்தலுக்கு நிற்கக்கூட ஆட்கள் அப்படின் தான் சொன்னாங்க. ஆனால் கருத்து கணிப்பு முடிகள் வந்து விஜய்க்கு வந்து இப்போ எப்படி திமுகவுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதோ அதே போல் தவேகாவுக்கும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஒரு சில கருத்து கணிப்பும் சொல்லப்படுது. இப்போ விஜய் அவர்களும் கூட அங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட்ட வேட்பாளர்களெல்லாம் அறிவிச்சு மீட்டிங் போட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோவில்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு நடத்திக்கிட்டு ஆட்சி அமைப்பதற்கு குறித்தெல்லாம் போய் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய வளர்ச்சி, இந்த தேர்தல் எப்படி இருக்குது? அவரோட இதெல்லாம் வளர்ச்சியே இல்லைங்க, ஒரு மாயை, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. நேற்று வேளாங்கண்ணிக்கு வருவார், 4 மணின்னு காத்துட்ருக்கான் தொண்டம் போய். வேளாங்கண்ணிக்கு வரல இன்னைக்கு காலையில் நிலவரம். கோயிலுக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு கட்டுப்பாடு கிடையாது, தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள் இருக்காங்க. தொண்டர்கள் வேறு, ரசிகர் வேறு. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார்னா அவர் அரசியலுக்கு வந்து திமுகவில் அண்ணாவை தலைமையேற்று திமுகவில் எம்எல்சியாக இருந்து திட்டக்குழு சேமிப்பு திட்டக்குழு தலைவராக இருந்து அதுக்கப்புறம் கட்சியை வளர்த்து தன்னுடைய திரைப்படங்களில் பூரா கரெக்டாக அந்த கருப்பு சிவப்பு கொடியை காமிச்சு, அண்ணாவை படத்தை காமிச்சு, உதயசூரியனை காமிச்சு, ஒரு புதிய பூமி படத்தில் ஒரு பாடல் காட்சியில் புரட்சி அம்மா அந்த இடத்துல புதிய பூமி உதயசூரியன் போட்டிருப்பாங்க. எம்ஜிஆர் அப்படி கட்சியை வளர்த்து அதுக்கப்புறம் 72ஆம் ஆண்டு இந்த கட்சி சொந்தம் கொண்டாடலை, வளர்த்தவர் அவர் சொந்தம் கொண்டாட தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சர் ஆகிறார், 80 முதலமைச்சர், 84 3 தேர் தொடர்ந்து ஜெயிக்கிறார். எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. 2வது 89 தேர்தலில் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், உலக புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசனே அரசியலில் தோற்று போயிட்டார், ஜெயிக்க முடியல. அவரை விட ரசிகர் யாரும் கிடையாது. இப்போ 3வது இவங்கள்ட்ட இருக்கிற தொண்டர்கள் வந்து ஆர்வக்கோளாறில் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஓட்டு போட்டேன் சிஎம் ஆயிடுவார். ஒரு சிஎம் ஆகிறதுக்கு ஒருத்தர் வேட்பாளர் வெற்றி பெற்றார்னா அவர் கூட அவருக்கு பின்னாடி 118 எம்எல்ஏ இருந்தால் தான் முதல்வருங்கிற அரசியல் நுட்பமே கிடையாது அவங்களுக்கு. தொண்டர்களாக இருந்தால் தெரியுங்க, அரசியல் அனுபவம் வேறு, ரசிகர்களுக்கு தெரியாது. அவங்க ஓட்டு போடணும், ஓட்டு போட முதலமைச்சர் எப்படி சாத்தியம்? அதிமுக வரையும் என்ன சொல்ல வரோம், மெஜாரிட்டி கிடைக்கும் எங்களுக்கு. கருத்து கணிப்பு முடிவுகள் பெருவளவுக்கு கிட்டத்தட்ட நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களுக்கு மன்னிக்கணும், முதல்ல சொல்லிட்டேன். 10 முட்டாள் சேர்ந்து ஒருத்தர் அறிவாளி முட்டாளாக்குறது தான் கருத்து சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் என்ன இங்கே இருக்க நம்ம இருக்காமல, உங்களை யாரை பற்றி இருக்காரு கேட்டிருக்காங்களா அது வரைக்கும்? நான் அதை நம்பலை. என்னுடைய ஓப்பனான கருத்து 150 பேர் நான் ஃபோன் பண்ணேன், ஒரு தொடர்ந்து 3 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டேன், என்ன மக்கள் பெரும்பாலான மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்திங்க தாவேக்காக போட்ட சொல்றதா சமூக வலைதளங்கள் நிறைய பேசப்படுது. பொய் சொல்கிறாங்க ஊடகங்கள், பொய் சொல்கிறாங்கல்ல. ஒரு மாயை பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதிமுக உண்மை தொண்டர்களை சோர்வுடைய செய்ய முயற்சி பண்ணுகிறார்கள். இப்போ தாவேக்க வந்து ஐயோ தாவேக்க வந்துடுமா, அதுக்குள்ள என்ன எழுதுறான், தாவேக்க வந்துருச்சுன்னா அதிமுக 10 எம்எல்ஏ அங்கே போயிடுவான். எப்படி போவான்? என் ஊரை ஒரு நெருப்பை கரையாக அரைக்க முடியுமா? எப்படி? எங்க நான் தான் முதல்ல சொன்னேன், காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸுக்கு கூப்பிட்டு சொன்னேன், ஏங்க வேகாத சோத்துக்கு விருந்தாளி தேடுறீங்க, வராத மலைக்கு வானிலை அறிக்கை வாசிக்கிறீங்க, திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை சொல்லியிருக்கேன். திமுகவே ஆட்சிக்கு வரப்போகிறது சொல்லும்போது விஜய் எப்படி ஆட்சிக்கு வருவாருன்னு பண்ணுவோம். விஜயெல்லாம் வாக்கு வாங்குவார். கடந்த தேர்தலில் 2021 டி நகர் சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய மாவட்ட கழக செயலர் அண்ணன் டி நகர் சத்யா அவர்கள் 137 வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அன்றைக்கி பழக்கருப்பியா அவர்கள் 10,000 ஓட்டு வாங்கினார் கமலஹாசன் கட்சியினர். அந்த கமலஹாசனுடைய நடிகர் கட்சியில் 10,000 ஓட்டு வாங்கினார். யாருக்கு பிரயோஜனம்? 10,000 ஓட்டு இவர் வாங்கினதுனால அவரும் ஜெயிக்கலை.
10,000 ஓட்டு வாங்கினாலும் 137 ஓட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல வெற்றி வாய்ப்பு இழக்கிறார். அப்போ திமுக ஜெயிக்குது. 2006 விஜயகாந்த் வருகையால் அதிமுக வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துருச்சு. நிறைய பேர் ஓட்டை பிரிச்சுது. விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சார். ரொம்ப எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சார். 2011 அதிமுக 41 இடங்கள் அவருக்கு கொடுத்து 29 இடங்கள் வெற்றி பெற வைத்தோம். அந்த 2011 இதே ஊடகங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி வராதுன்னு எழுதுனாங்க. அன்றைக்கி அதிமுக ஆட்சி வராதுன்னு எழுதின ஊடகங்கள் நாங்கள் ரிசல்ட் வரும்போது 203 சீட்டு கூட்டணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து 29 சீட் கொடுத்து திமுக 23 ஜெயிச்சது. ஆட்சிக்கு வரணும்னு பத்திரிகை ஊடகங்கள் எழுதினா திமுக 23 இடம் வெற்றி பெற்றது. எங்கள் கூட்டணியாக இருந்த விஜயகாந்த். ஆமாம், அப்போது நாங்கள் வந்துட்டோம்ல. அதனால் ஊடகங்கள் அவங்க பொருட்டை மதிக்கிறதே இல்லை. ஊடகமாக எழுதிட்டிங்கன்னா ஓகே பாய் கடந்து போயிட்டே இருப்போம். அது ஒரு சீரியஸ் ஐயோ அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எந்த தொண்டரும் கிடையாது. அதிமுக எந்த தொண்டனுமே அடிமட்ட தொண்டன், ஒவ்வொரு தொண்டனும் சரி, என்னை போன்ற பேச்சாளரும் சரி, நிர்வாகிகளும் சரி, இதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. எங்கள் கடமை, நாங்கள் ஓட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டோம், ஜெயிச்சிருவோம். 4ஆம் தேதி முடிவு வந்து அதிமுக சாதமாக தான் இருக்கும். 100க்கு 100 வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கும் எப்படை வெல்லும். 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், நம்ம ஜெயிக்கிறோம், ஆட்சி அமைக்கிறோம். நிச்சயமாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுபோல் அரசியல் வீடியோக்களை பார்ப்பதற்கு வைத்திய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். நன்றி.